ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இங்கிலீஷ்ல பேசலாமா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஏன் நான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம தமிழ்ல பேசுறதுக்கு ஒரு ஒரு வார்த்தைகளும் முக்கியம் அப்படின்ற பட்சத்துல ஒரு வாக்கியத்தை உருவாக்குறதுக்கு நம்ம என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த வாக்கியத்தை உருவாக்குறோன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடல் உறுப்புல வந்து ஒரு ஒரு கூறுகள் இருக்கும். கரெக்ட்டா? கைன்ற ஒரு ஒரு உறுப்பு, அதுக்கப்புறம் காலுன்றது ஒரு உறுப்பு. அந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றோம் அப்படின்னா, ஒரு வாக்கியத்த மேக் பண்றோம்னா, அந்த சென்டென்ஸ்க்கு சில கூறுகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அது என்னென்ன கூறுகள்ன்றத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டோட்டலி நமக்கு வந்து 8 இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நவுன், ப்ரோனவுன், நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ், verb, adverb, preposition, conjunction and interjection. ஸோ ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம ரொம்ப பேசிக்கா ரொம்ப ஒரு லேமனுக்கு புரியுற அளவுக்கு நான் ரொம்ப ஈஸியா சொல்லி தர போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ நவுன்னா என்ன அப்படின்னா பெயர் சொல். எதுக்கெல்லாம் உங்களால வந்து பெயர் சொல்ல முடியுமோ, பெயர் வச்சு ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து நவுன்ல வந்து சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு என்னோட பேரே சொல்றேனே. ஸோ திஸ் இஸ் மரியம் அப்படின்னா, அப்போ மரியம்ன்றது ஒரு பெண்ணுடைய பெயர். அப்போ அந்த நேம வந்து நம்ம எதோட குறிப்பிடுறோம்னா நவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அகைன் ப்ரோனவுன் அப்படின்னா எல்லா இடத்துலயும் மரியம் மரியம் மரியம்னு நம்ம சொல்லாம அவங்களுக்கு பதிலா ஒரு பிரதிபலனா ஒண்ணு நம்ம ஒரு வார்த்தையை சொல்றோம் அப்படின்னா அந்த பிரதி பெயர் சொல்லுக்கு தான் ப்ரோனவுன்னு பேரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், மரியம்ன்றது ஒரு கேர்ள் அப்படின்னா அவங்களுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஷீ. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாயோட பேர் இருக்குன்னா அதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம்னா ஹீ. அதே மாதிரி ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம வந்து பிரதி பெயர் சொற்களோட ஒப்பிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம நவுன்னா என்ன, ப்ரோனவுன்னா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப விரிவா டீடைல்டா நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பத்தி. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படின்னா பெயர் உரிச்சொல். ஸோ அந்த பெயருக்கு ஏதோ ஒரு டெஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மரியம் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா, மரியம் இஸ் அ டால் கேர்ள் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த கேர்ள் வந்து எப்படி இருக்காங்க? டாலா இருக்காங்க. இல்ல மரியம் இஸ் அ ஷார்ட் கேர்ள் அப்படின்னா, ஸோ அவங்களுடைய ஷார்ட்னஸ், அப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம டிஸ்கிரைப் பண்றோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பெயருக்கோ ஒரு பெயர் சொல்லுக்கோ நீங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்ஜெக்டிவ். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், வேர்ப். வேர்ப்னா என்னன்னா வினைச்சொல். எனி ஆக்ஷன். ஸோ ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்ஷனை குறிப்பிடக்கூடிய வார்த்தை இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து verb. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், மரியம் ஸ்பீக்ஸ். ஸோ ஸ்பீக்ஸ், ஸ்பீக்ஸ்னா என்ன? பேசுறாங்க. மரியம் இஸ் ஸ்பீக்கிங். அப்போ அந்த ஸ்பீக் பேசுறது அந்த ஆக்ஷனை நமக்கு தெரிவிக்கிறனால இந்த ஸ்பீக்ன்ற வார்த்தை வந்து இட்ஸ் அ verb. அகேன் நெக்ஸ்ட் ஒன் வந்து adverb. adverb இஸ் நத்திங் பட் நம்ம ஆக்ஷனவே வந்து கொஞ்சம் மேம்படுத்தி நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், மரியம் ஸ்பீக்ஸ் ஃபாஸ்ட்லி. ஸோ எப்படி பேசுறாங்க? ஃபாஸ்டா பேசுறாங்க. ஆர் மரியம் ஸ்பீக்ஸ் ஸ்லோலி அப்படின்னா அது எப்படி பேசுறாங்க? ஸ்லோவா பேசுறாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஆக்ஷனை நம்ம டிஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா adverb. ஓகே. ஸோ ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றோம்னா அது வந்துட்டு அட்ஜெக்டிவ். ஒரு ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்றோம்னா அது வந்து adverb. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த சிக்ஸ்த் ஒன், preposition. preposition இந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு பாருங்க. ப்ரீ பொசிஷன். ஸோ ஒரு நவுன் இல்ல ப்ரோனவுனுக்கு இடையில வந்து அது ரெண்டு வார்த்தைகளை இணைக்கக்கூடிய வார்த்தையா இருந்துச்சுன்னா அது ப்ரெப்போசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், த புக் இஸ் ஆன் த டேபிள். அப்போ இங்க எது நவுனு? டேபிளும் ஒரு நவுன் தான், புக்கும் ஒரு நவுன் தான். இது ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு இடைச்சொல் நம்ம வந்திருக்கு. அப்போ முன் இடைச்சொல் எது? இந்த ஆன். ஸோ இந்த ஆன் தான் நமக்கு preposition. The book is on the table. The book is under the table. The book is above the table. ஸோ whatever அந்த பொசிஷனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா அதுதான் preposition. நெக்ஸ்ட் ஒன் இஸ் conjunction. ஃபார் எக்ஸாம்பிள்,
என்ன எடுத்துக்கலாம்? The pen and book are on the table. ஸோ இதுல 2 நவுன் இருக்கு இல்லையா? பென்ன்றது ஒரு நவுன், புக்ன்றது ஒரு நவுன். ஏன் நவுன்னு சொல்றோம்? இது ஒரு பெயர்ச்சொல், இதுவும் ஒரு பெயர்ச்சொல். அப்ப இவங்க 2 பேரையும் இணைக்கிறதுக்கு நம்ம ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த இணைப்பு சொல் தான் கன்ஜங்ஷன். ஸோ கன்ஜங்ஷன் வந்துட்டு 2 நவுனை வந்து 2 நவுனையோ இல்ல 2 வாக்கியத்தையோ இணைச்சு சொல்லும் அப்படின்னா அதுதான் கன்ஜங்ஷன். ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த லாஸ்ட் ஒன், இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா வியப்பு சொல். உங்களுடைய ஆச்சரியத்தையோ உங்களுடைய கோபத்தையோ உங்களுடைய எமோஷனையோ நீங்க வெளிப்படும்படியா நம்ம வந்து ஒரு வார்த்தை நமக்கு தெரிவிக்குது அப்படின்னா அதுதான் இன்டர்ஜெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், வாவ் தட்ஸ் அ பியூட்டிஃபுல் கார்டன். இல்லைன்னா, ஹா ஐ லாஸ்ட் மை பென். அலாஸ் ஐ லாஸ்ட் மை பென். இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பிரஷனை சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு பேர் சொல்லணும். ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல பேசிக்கா இதுல எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ரொம்ப டீட்டெயில்டா அதனுடைய டைப்ஸ்ல இருந்து இன்னும் அதுல நீங்க என்னென்னலாம் கத்துக்க முடியும், ரொம்ப தெளிவா கத்துக்க முடியும் அப்படின்றது எல்லாத்தையுமே செப்பரேட் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இங்கிலீஷ்ல பேசலாமா. தேங்க்யூ ஸோ மச்.